Hey guys, welcome back to the channel. Hope you all are doing good. Guys, அடுத்த முறை உங்கள் வீட்டில் ஃபிஷ் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை செய்து பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி உங்களை வந்து சேரும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீலா மீனில் தான் செய்ய போகிறேன். முதல்ல மீனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா அல்லது சிக்கன் 65 மசாலா, கடைசியாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் கபாப் மசாலாலே ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எதுவும் உதிராமல் இருக்கும். மசாலா தடவி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியோ வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதில் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் எல்லாமே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா சைட்லையுமே நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.